ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபு 13:15. கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பயங்கரமான சோதனை புயலில் அகப்பட்டு நம்பிக்கை முற்றும் அழிந்து போன நிலைமையிலும் யோபு கூறியது இவ்வார்த்தைகள். சாதாரணமான நமது வாழ்வில் நமக்கு ஏற்படும் பாடுகளின் மத்தியிலே நம்மால் இப்படி கூற முடியுமா? கிறிஸ்தவ வாழ்வு நாம் நினைப்பது போல லகுவானது அல்ல. ஆண்டவர் அருளிய மன்னிப்பையும் மீட்பையும் எப்பொழுது பெற்றுக்கொண்டு அவரை நம் வாழ்வில் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அந்நேரமே சத்துரு நமக்கு எதிராக தனது கொடியை ஏற்றி விடுகிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நமது வாழ்வில் நம்பிக்கை யாவுமே சிதறி போகும் தருணங்கள் உண்டாகலாம். மாறி மாறி பலத்த அடிகள் விழலாம். நிலை தடுமாறக்கூடிய தருணங்கள் உருவாகலாம். நமது ஜெபங்கள் கேட்கப்படவில்லையோ என்று சோர்ந்து போகும் நேரங்கள் உருவாகலாம். சிலுவையின் நிழலில் வருத்தத்தோடு நிற்கக்கூடிய நேரம் வரலாம். இந்த நேரத்தில் துக்கத்தையும் கண்ணீரையும் கட்டுப்படுத்த முடியாது. இப்படிப்பட்ட வேளைகள்தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டிய தருணங்கள். யுத்தங்களை நாமே நடத்தி தோற்றுவிட்டோம் என்பதை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவரின் கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, பாடுகளின் வேதனைகள் தான் பரத்துக்கு ஏறும் தருணங்கள். கர்த்தாவே, எல்லா வேளையிலும் உண்மையே நம்புவேன் என்று அறிக்கை செய்ய வேண்டிய தருணம். நமது அறிவும் அனுபவமும் ஜபமும் கூட ஆறுதல் அளிக்க முடியாத சந்தர்ப்பங்களில் கிறிஸ்துவில் நங்கூரத்தை பாய்ச்சி நிற்க பழகிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பவர் நிச்சயமாகவே உங்கள் முன்னிலையுமே பார்க்கிலும் உங்கள் பின்னிலைமையை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். நீங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டீர்கள். கலக்கமடைந்தாலும் மனம் முறியவடைய மாட்டீர்கள். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்பட மாட்டீர்கள். ஜெபம் செய்வோம். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என வாக்குரைத்த அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, எங்கள் வாழ்வில் ஏற்படும் எல்லா துக்கங்களிலும் உம்மை மட்டுமே சார்ந்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு காத்திருக்க கிருபை தாரும். கர்த்தாவே, எல்லா வேளையிலும் எங்களை கலிகூற பண்ணி நீரே எங்கள் நம்பிக்கையாக துணையாக இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளை பலப்படுத்தி கருவில் உள்ள சிசு நல்ல வளர்ச்சி பெற்று குறித்த நேரத்தில் சுகப்பிரசவத்தை அந்தந்த சகோதரிகளுக்கு கற்று தந்து எந்த தீங்கும் அணுகாதபடி காத்தரல ஜெபிக்கிறோம். சமூக வலைத்தள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களுக்காகவும், ஆன்லைன் வியாபாரத்திலே ஏமாற்றப்பட்ட மக்களுக்காகவும், சூதாட்டத்தினாலே கடனுக்குள்ளான மக்களுக்காகவும், சாத்தானின் மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சாத்தானின் கண்ணிகளை கண்டு அதற்கு விலக்கி ஜீவிக்கத்தக்கதாக உணர்வுள்ள இதயத்தை தந்து மனச்சோர்வுகளை மாற்றி கடன் பாரங்கள் பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தந்து தேவரீர் அவர்களை காத்தள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்தினரையும் ஆசீர்வதித்து அவர்கள் தேவைகளை சந்தித்து குறைவில்லாத நிறைவான சமாதானமான வாழ்க்கை வாழவும், படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகள் தேவ கிருபையால் சிறந்த ஞானம் பெற்று படிக்கவும், பிள்ளைகள் காலத்தை பயன்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும், திருமணத்திற்காக காத்திருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் ஏற்ற வாழ்க்கை துணையை தேவரீர் தந்து சகலமும் ஆசீர்வாதமாய் நடைபெற தேவன் கிருபை செய்ய வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்குள் நீண்ட நாள் பகை, சமாதானம் இல்லாத நிலைமை, விரோதங்கள், கலக்கங்களினாலே மனச்சோர்வோடு மனக்கலக்கத்தோடு வாழுகிறவர்களை தேவரீர் சந்தித்து விடுவித்து அவர்கள் குற்றங்களை மன்னித்து அமைதலான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க. கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் அவர் தம் குடும்பத்தினரும் ஆசீர்வதிக்கப்படவும், கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள், துன்பங்களிலிருந்து விடுதலை பெறவும், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் விருத்தி அடையவும், மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக அவர்கள் வாழவும் ஜெபிக்கிறோம். சுகவீனமாகி வியாதி படுக்கையால் உள்ளவர்களுக்காகவும், மருத்துவமனைகளில் பல நாட்களாக தொடர்ந்து சிகிச்சை பெறுகிறவர்களுக்காகவும், பலவித நோய் தொற்றுகளினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கர்த்தர் அற்புத சுகமளிக்க வேண்டுமாய், அவர்களுக்கு நீண்ட ஆயுளை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். போதைப் பொருளுக்கு அடிமைப்பட்டவர்கள் விடுதலை பெறவும், மாணவர் மத்தியில் விற்பனை செய்கிறவர்கள் ரட்சிக்கப்படவும், தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவரீர், எங்கள் தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணி வீரர்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளும் நல்ல ஆரோக்கியத்துடனும் பாதுகாப்புடனும் செயல்படவும், அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்படவும், தேசத்தின் ஆட்சியாளர்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் நேர்மையாய் மக்கள் நலனில் அக்கறையுடன் செயல்படவும், பாதுகாப்பாய் ஆரோக்கியமாய் வாழவும் தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்துக்கு பல் தருகிறவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.